ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீட்டிலேயே எப்படி உரம் செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். காய்கறி வேஸ்ட், பழ வேஸ்ட் எல்லாத்தையும் வச்சு நம்ம வெளியிலேருந்து உரங்கள் வாங்காமல் வீட்டிலேயே எப்படி உரம் செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 20 லிட்டர் கேன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நம்ம வாயை எதுவுமே சீல் பண்ணல. ஆனால் மேலே நான் வந்து டாப்பை வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். நான் வந்து இதை கத்தியை காய்ச்சி நான் வந்து இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு சின்ன பள்ளம் தோண்டி இருக்கும் கிச்சனுக்கு. நம்ம கிச்சன் பின்னாடி இந்த பள்ளம் தோண்டிருக்கோம். எதுக்குன்னா, இது வந்து ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக, வேறு எதுக்குமே கிடையாது. இது வந்து ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக. இப்போ வந்து இதை வந்து இப்போ ஸ்டேபிளாக நிற்கும், ஆடாது, அசையாது, எதுவும் செய்யாது. இப்போ நம்ம இதுக்குள்ளே கொஞ்சம் மண்ணை போட்டுட்டு அது மேலே நம்ம வந்து காய்கறி வேஸ்ட் போட போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் மண் போட்டிருக்கோம். அதுவும் மண் எவ்வளோ போட்டிருக்கணும், லைட்டாக கொஞ்சம் அந்த லேயர் அது மட்டும்தான் போட்டிருக்கோம். இது மேலே நம்ம வந்து இப்போவும் நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு போட போகிறோம். நம்ம என்ன வேஸ்ட்டு போட போகிறோம்னா, நேற்றுக்கு நம்ம வந்து தயாரித்த பைனாப்பிள் வைனில் இருந்த மிச்ச தோல்களை போட போகிறோம். இப்போ அது மேலே கொஞ்சம் மண்ணை நம்ம வந்து போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைனாப்பிள் தோல் போட்ட உடனே நம்ம அது மேலே ஒரு சின்ன லேயர் மண் போட்டிருக்கோம். இப்போ நான் வந்து வீட்டில் இன்றைக்கி இருந்த வேஸ்ட் எல்லாமே இதில் போடுறேன். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் வேஸ்ட்டு கிடைக்குதோ அதெல்லாம் அதில் போட்டுட்டு திரும்ப எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து அது மேலே கொஞ்சம் மண்ணை போட்டு மூடிட்டிங்கன்னா கொசு, இதே மாதிரி எந்த தொந்தரவுமே இருக்காது. இந்த இதிலேருந்து வரக்கூடியது, பல காய்கறியிலேருந்து நீர் வடியக்கூடியதெல்லாம் மண்ணில் இறங்கிரும். உங்களுக்கு இந்த பழங்களெல்லாம் மக்கி உங்களுக்கு மண்ணாக மாறிடும். 1 வாரம் 2 வாரம் கழித்து நம்ம இதை வந்து நம்ம தோட்டங்களுக்கு பயன்படுத்திடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.